ஒரு பாவையால எல்லாரும் பாவமாகப்படுறான். இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவினால அநேக பாவிகள் இயேசு வருகிற கட்டளை தட்டி இது மாதிரி ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல யாருக்கு ஏன் கிடைக்கும்? ஒருத்தர் பாவம் பண்ணாரு, ஆதாம் பாவம் செஞ்சாரு. பாவம் செஞ்சதுனால அந்த காலகட்டத்தினால அநேகர் மரணத்தை பார்த்தாங்களா. இப்ப இயேசு என்ன ரட்சகர் உயிரோட எழுந்ததுனால நாம பாவியா இருந்து இன்றைக்கு அவரை ஆராதித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போறோம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாக்கியம் பிரியமானவரே, தேவ ஜனமே, இந்த இயேசு கிறிஸ்துவினால எவ்வளவு மேன்மை நமக்கு, எவ்வளவு கனம் நமக்கு. இந்த இயேசு கிறிஸ்துவினால பாருங்க, அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்ததுனால நாமும் அவரோட உயிரோட எழும்ப போகிறோம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, ஓல் மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக ஒரு ஆட்டை போல போகிறார். எப்படிங்க இந்த தெய்வத்தை மறக்க முடியும்? யாரு செஞ்சா இது மாதிரி? ஏன் கிறிஸ்துவம் வளருகிறது? ஏன் கிறிஸ்து வளருகிறார் என்றால் அவர் தியாகம் செய்திருக்கிறார். நீங்களும் நானும் உண்மையா இயேசுவே என்னை விடுவியும் என்று சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒவ்வொரு விடுதலை ஆக்கப்படுவீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும், நல்ல கவனிங்க, காலையிலும் மாலையிலும். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு தெள்ள தெளிவாய் பேச போகிறார். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து. யாரை போற்றி துதிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. யாரை போற்றி துதிக்கணும்? காலையிலையும் துதிக்கணும், மாலையிலையும் துதிக்கணும். பைபிள் சொல்லுகிறது. இதுக்கெல்லாம் பின்னாடி விளக்கம் சொல்றேன். போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும். ஓய்வு நாட்கள் என்றால் நம்மளுடைய இந்திய சட்டத்தில் ஓய்வு நாட்கள் என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. சத்தமா சொல்லணும், ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும். ஓய்வு நாட்கள்லையும் காலையிலையும் மாலையிலையும் கர்த்தரை போற்றி துதிக்கணும். ஓய்வு நாட்களிலும் பண்டிகைகளிலும் அமாவாசை நாட்களிலும் நீங்க கர்த்தருக்கு தகன பலி செலுத்தணும். சர்வாங்க தகன பலி செலுத்தணும். வருஷத்துக்கு 3 ஓய்வு நாள் என்பது வாரத்துக்கு ஒரு முறை. பைபிள் சொல்லுகிறது அமாவாசை நாள்லையும் ஓய்வு நாள்லையும் பண்டிகை நாள்லையும் நீங்க என்ன செலுத்துங்க? சர்வாங்க தகன பலி செலுத்துங்க, பலி செலுத்துங்க. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அதனால கர்த்தருக்கு இந்த இடத்துல வந்து கர்த்தரை போற்றி துதித்து அவருடைய வார்த்தையை கேட்டு நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனையை பலியாய் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையை எதிர்க்குது, சபையை எதிர்க்கு. பரவாயில்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குதுல்ல. வேதத்தில் இல்லைன்னா நம்ம பேச முடியாது. வேதத்தில் இருக்கு. அதனால தான் இந்த அமாவாசை நாளிலே நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நாம் அந்த நாளை கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுகிறோம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன செய்தாங்களாம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தினார்கள், பாவத்துக்கு பலி செலுத்தினார்கள். அப்படி என்றால் சர்வாங்க தகன பலி என்றால் என்ன? முழுமையான அர்ப்பணிப்பு. அது முழுவதும் எரிக்கப்பட வேண்டும். லேவியராம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அதனுடைய சரியான 3 பலிகள். ஒன்று சர்வாங்க தகன பலி, இன்னொன்று போஜன பலி, இன்னொன்று சமாதான பலி. நீங்கள் உங்களுடைய காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வேத புஸ்தகம் ஒரு கட்டுக்கதை அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. பூமி உருண்டை எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ கூட கை வைத்து யோசிக்க தான் செய்கிறோம். தைரியமாக கை வைத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? கிரேக்கர்கள். அரிஸ்டோட்டில், எரட்டோஸ்தினஸ், பெர்டினாட், மெகல்லன். நல்லா பாருங்க.
இவங்க தான் இதெல்லாம் போய் ஆராயிறாங்க. நேரம் இல்லை, ஏன்னா அப்படி நான் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போறேன். உங்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லிட்டா நீங்க சரியான வழியில தேவனுடைய ராஜ்யத்தை பிடிச்சிருவீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு தெரியணும். பாருங்க, பூமி உருண்டைன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்களாம்? கிறிஸ்துவுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி. எப்போ? கிறிஸ்துவுக்கு முன்னாடி 4 வருஷம், பிஃபோர் 4 தான். ஆனால் பைபிளில் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக யோபு சொல்றாரு. 19ஆம் அதிகாரம், யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் எங்க நிப்பாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த வசனத்தை நீங்க கரெக்டா படிக்கணுக்காக தான் நான் சொல்றேன். பூமியின் மேல. பூமி எப்படி இருக்கு சொல்லுங்க, எப்படி இருக்கு? உருண்டையா இருக்கு. பூமிக்குள்ள இல்ல, பூமிக்கு மேல. அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு மணி இப்போ 8:30. இப்போ அமெரிக்காவில் எத்தனை? காலையில். அப்போ பூமி அமெரிக்காவில் எங்க இருக்கு? உருண்டைனா எங்க இருக்கு? கீழே இருக்குல்ல. இப்போ அமெரிக்காக்காரன் என்ன சொல்லுவான்? இந்தியாக்காரன் கீழே இருக்காம்பான். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சொல்றேன்? அதுக்கு அர்த்தம் சொல்றேன். இயேசு எவ்வளவு பெரிய தெய்வம் என்பதை நீங்க அறிஞ்சுக்கிடணும். நான் இப்போ மேல இருந்து 2 கையை வானத்துக்கு நேரம் உயர்த்துறேன். கரெக்டா? இப்போ அமெரிக்காக்காரங்க 2 பேரும் கையை உயர்த்துறாங்க. எங்க உயர்த்துவாங்க? அவங்க கீழே இருக்குது, அவங்களுக்கு வானம் மேலதான் இருக்கும். சரி, இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் நார்த் தேசம், வடக்கு தேசம், எல்லாமே இப்படி உருண்டை தான். இந்த உருண்டைக்கு மேலதான் யார் நிப்பா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் எடுத்துக்கிடுங்க. ஏசாயால எழுதப்பட்டிருக்கிறது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இதை தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும். நீங்க எல்லாம் இப்ப படிச்சிருக்கிறீங்க. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 40:22 வாசிங்க. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். எப்படி இருக்காரு? உருண்டைக்குள்ள இல்லைங்க, எங்க இருக்காரு? உருண்டையின் மேல். அப்படின்னா பூமி உருண்டைய உண்டாக்கினதே கர்த்தர் தான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கனாலும் தைரியமா பேசுங்க. வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒருத்தருக்கு கேட்க தகுதி கிடையாது. இது கண்டுபிடிச்சவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க சொல்லில அவங்க எழுதல, ஆவியானவர் சொல்லி எழுதினார்கள். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நமக்கு இருக்கிற அந்த சின்ன பிரச்சனை நம்மளை விட்டு விலகி போகாதா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. மேல இருந்து பார்த்தா நம்மலாம் ஒரு புழு கூட இல்லைங்க. இது நம்ம ஆராயிறது இல்லை, இதை நம்ம யோசிக்கிறது இல்லை, இதை நம்ம தியானிக்கிறது இல்லை. அதனாலதான் யாக்கோப் என்னும் பூச்சியேன்னு சொன்னாரு, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே சொன்னாரு. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வம் தான் இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டு அதுல ஒரு மனுஷனை எடுத்து அந்த மனுஷன் மூலமா இன்னைக்கு அகில உலகத்திலையும் ஒரே ஒரு தெய்வம் இயேசு என்று ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆதியாம் புஸ்தகத்தில் ஆபிரகாமை சந்தித்த போனது 3 புருஷர்கள். 3 புருஷர்கள். அப்போ தெய்வம் என்பவர் ஆண் வடிவிலே இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெள்ள தெளிவா எழுதி கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப விளக்கணும். நீங்க இதெல்லாம் உங்க மைண்ட்ல வச்சுக்கிடணும். ஏன்னு சொன்னால் கடைசி காலத்தில் வாழ்கிறோம், இயேசு வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா பாருங்க, தேவன் எழுதி வச்சிட்டாரு, நீ அமாவாசை நாளில் மாசத்துக்கு ஒரு முறை வருகிற, இல்லைன்னா மாசத்துக்கு 2 முறை வருகிற. அமாவாசை நாள் என்பது இருட்டு. அந்த நாளிலே நீ எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறதையா நான் சொல்லல. ராஜாக்கள் கூடுவார்கள், இன்னொரு ராஜ்யத்தை மடங்கடிக்க திட்டம் தீட்டுவார்கள். இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, வியாபாரத்தில் வளர்ந்து போனால் அவங்கள விட்டுருவாங்களா? இல்லை நான் தான் வளர்ந்தா என்ன விட்டுருவாங்களா? இப்போமே விட மாட்டுறாங்க. நீ வேணா பாருங்க, அவன் சபை வைக்க போகிறான் அப்படின்ட்டு இதே ஒரே பேச்சு.
எதுக்கு தான் பயப்படுறாங்க? ஏங்க, ஆத்துமாக்கள் எல்லாம் கர்த்தருடையது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வரும். நீ பணமா மாறினா உன்னை தேடி ஜனங்கள் வருவாங்க. உன்னை நீ எல்லாவற்றையும் சுயத்தை அடக்கணும், தாழ்மை வேணும். கர்த்தர் சொல்வதை நான் சொல்லுவேன் என்று சொன்னால், கர்த்தர் யாரை ரட்சிக்க விரும்புகிறாரோ அந்த ஜனத்தை எங்க இருந்தாலும் கொண்டு வருவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தெய்வம் எழுதி வச்சதுதான் இன்னைக்கு எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க. பாருங்களேன், வசனம் சொல்லுது. லேவியராகமும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பலி செலுத்துவதற்கு என்ன வைக்கணும்னா மாடு, ஆடு, புறா. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது 3ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க. 3ஆம் வசனத்துல அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற. ரெண்டாவது அதுல பழுது இருக்க கூடாது. நான் கூட சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. காணிக்கை பெட்டியில பணம் போட்டால் நல்ல பணத்தை போடுங்க, கிழிஞ்ச பணத்தை போடாதீங்க. அது தேவன் அங்கீகரிக்க. நீங்க போடாமே போங்க, உங்களை யாரும் வருத்தப்படுத்த மாட்டாங்க. அதுல யாரு போட்டான்னு தெரிய போதா? நான் பிரதர்ட்டு கூட கொடுக்க முடியாம வீட்டில் பணம் வச்சிருக்கிறேன், கிழிஞ்ச பணத்தை. எனக்கு அவர்கிட்ட கொடுக்க மனசு இல்லை. கொஞ்சம் நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பழுதற்றது. ஏங்க, அது உங்களுக்கே வேண்டான்னு சொல்லி அதில் போட்டு போறீங்க. எனக்கு அந்த காணிக்கை எடுத்து என்னங்க, நாங்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு போடாதீங்க ப்ளீஸ். அது தேவனுடைய பிள்ளைகளே, பழுதற்றது தான் பலி. நீங்க பழுதற்றதா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கணும்னா அதுல பழுது இருக்கக்கூடாது. ஆட்டு மந்தையில் போய் நோஞ்ச ஆடு, இந்த ஆடு நாளைக்கு சாவ போது இன்னைக்கு கோயிலில் கொண்டு விட்டுருவோம், அப்படி விடக்கூடாது. இந்த ஆடு நாளைக்கு சாவ போதுங்க, என் வீட்டில் கட்டில் ஒன்று உடஞ்சி கிடக்குது, பாஸ்டருக்கு தேவைப்படுமா, அப்படி கொடுக்கக்கூடாது. நீங்களே விழுந்துருவீங்கன்னு தானே வேண்டான்னு தூக்கி போடுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். பைபிள் சொல்லுதுல்ல, பழுதற்றவைகளை. இரண்டாவது பழுதற்றது. மூணாவது அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து. பாருங்க, இதெல்லாம் பலி. இந்த மாதிரி பலிகளை செலுத்தினார்கள். நீங்க இந்த வசனத்தை, இந்த தியானத்தை நீங்க கேட்டுக்கிட்டே வந்தாதான் நான் பின்னாடி இந்த பலி எப்படி ஆனதுன்னு சொல்லுவேன். அதுல விடுதலை வரும் உங்களுக்கு. தன் கையை வைத்து அதன் மேல் வைக்கணும். அடுத்து 5ஆம் வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் எங்க கொல்லணும்? கர்த்தருடைய சந்நிதியில கொல்லணும். அப்போ பலி என்றால் தேவனுடைய சந்நிதிக்கு வந்து நீங்க செலுத்தணும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் வருஷந்தோறும் அவங்க பண்டிகைக்கு போவாங்க. வருஷந்தோறும் எருசலேம் பண்டிகைக்கு போவாங்க, எல்கானா குடும்பம் போவாங்க, இஸ்ரவேல் ஜனங்க போவாங்க. ஸ்தோத்திர பலிகள் செலுத்துறது நீங்க தேவ சமூகத்தில் போய் செலுத்தணும். நீங்க ரோட்ல சொல்றது, வண்டியில சொல்றதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை. இன்னொன்னு, நீங்க உள்ளத்தை திறந்து செலுத்தணும். நான் நிறைய நேரத்தில் நம்ம ஸ்தோத்திர பலி சொல்ல சொன்னா நான் 3 நிமிஷத்தில் சொல்லுவேன். நான் அப்பா பிதாவை ஸ்தோத்திரம், அன்பி பிதாவை ஸ்தோத்திரம். எந்த கோட்டையை பிடிக்க போறோம்? என் உண்மையை சொல்கிறேன், நான் பெருமைக்காக சொல்ல. நம்ம ஊழியத்தில் ஒரு சகோதரி, நான் எனக்கு இன்ன வரைக்கும் நான் அது என் மனசை போட்டு பயங்கரமாக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். அவங்க ஒரு பெர்த்துச்சினே கிடையாது, சமீபமாக கிறிஸ்தவர்லாம் மாறினவங்க தான். அவங்கக்கிட்ட ஸ்தோத்திர பலி சொல்ல கொடுக்கும்போது 20 ஸ்தோத்திர பலிக்கு மேலே அவங்களால சொல்ல முடியல. அழுது ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. நான் அந்த சிஸ்டரை தவிர்த்து இது வரைக்கும் என் வாழ்க்கையில் 47 வயசு ஆகி போச்சு, ஒருத்தரையும் அப்படி பார்க்கல. அந்த ஸ்தோத்திர பலி உள்ளத்திலிருந்து வந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் டைரக்டா அவங்கள பார்க்கிறேன், அவங்களால ஸ்தோத்திர பலி சொல்ல முடியல. கண்ணில் கண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. நான் கூட அப்படி சொன்னதில்லை. ஆனால் நம்ம ஸ்தோத்திர பலிக்கு இந்த கம்பெனின்னு வாங்கும்போது எப்படி போவோம்? ஓட்ட பந்தயத்தில் கப்பு வாங்க போகிற மாதிரி என்ன பண்ணுவோம்? நான் நினச்சேன், ஸ்தோத்திர பலின்னு சொன்னால் 50 தான் ஸ்தோத்திர பலி அவங்களுக்கு சொல்ல கொடுத்தோம்.
ஆனா அவங்க சொன்னதை 20க்கு மேல அவங்களால போக முடியல. ஏன்னா விக்கி விக்கி அழுகுறாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கு மேல சொல்ல முடியல. ஆண்டவரே, இப்படி நான் செய்யலே ஆண்டவரே, நான் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணலையே ஆண்டவரே, நான் இப்படி உண்மை துதிக்கலையே. அதான் உண்மையான பலி, அதாங்க தேவன் விரும்புகிற பலி. எத்தனை பேர் அப்படி ஒரு தரிசனத்தோட நீங்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. கர்த்தருடைய சந்நிதியில கொல்லணும். அடுத்து 5ஆம் வசனம். அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து சாப்பிடக்கூடாது. ரத்தம் சாப்பிடுறவங்க இருக்கீங்களா? சாப்பிடாதீங்க. ரத்தம் உயிர். இயேசு சிலுவையில் செஞ்சு ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் சொன்ன கட்டளையை மீறாதீங்க. நான் தேவனை அறிஞ்சும் அறியாமல் இருந்ததுனால ரத்தம் சாப்பிட்டேன், அதுக்காக ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டேன். தயவு செய்து இரத்தத்தை வரட்டி இரத்தத்தை சாப்பிடாதிருங்கள். சாப்பிட்டவர்கள் தயவு செய்து மனம் திரும்பிருங்க. உங்க வீட்டில் சாபம் இருக்கும். ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ மாட்டு ரத்தமோ அதை வேதம் சொல்லுகிறது தரையிலே ஊற்றிரு, அது உயிர். அதற்காக நான் பழி வாங்குவேன் என்று நான் சொல்லல, இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, லிசன். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உன் பலி எப்படி இருக்கணும்? சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும் என்றால் வேதத்தினுடைய கோட்பாடுக்கு இணைஞ்சு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ரத்தத்தை தெளிக்கணும். அடுத்து 6ஆம் வசனம் வாசிங்க. 6வது. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்னியை போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். பாருங்க, இவ்வளவு விஷயம் செய்யணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல இவ்வளவு விஷயம் செய்யணும். ஒரு பாவம் பண்ணா நீங்க இவ்வளவு விஷயம் செய்யணும். ஒரு நோக்க நிறைவேறப்பட வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் செய்யணும். இந்த மாதிரி பிரச்சனைகளை போராட்டங்களை தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் செய்யக்கூடாது என்பதை தேவன் நினைத்தருளினார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படியெல்லாம் செஞ்சா யார் ஆடு வளர்ப்பா, யார் கோழி வளர்ப்பா? இவ்வளவு சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் ஒரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அழகா சொல்லிடுவார். ஏசாயா தீர்க்கன் மூலமா வாசிங்க. 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எல்லாம் கை வைத்து சொல்லுங்க. என்ன சொல்லணும் இப்போ? துதி. துதி. தேவனை துதித்தால் போதும். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார் வாசிங்க. அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது 22ஆம் வசனம். ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நிலத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நான் ஒண்ணுமே கேட்கலையே. உன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, பணத்தை கொண்டு வா, துணி அதை கொண்டு வா, இப்படி வா, அப்படி வா, இப்படி நட, அப்படி நட. நான் சொல்லலையப்பா யாக்கோபே. ஏன் அதெல்லாம் நாம் செய்ய வேண்டும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை சங்கடப்படுத்தலையப்பா, உன்னை கஷ்டப்படுத்தலையே. ஒன்னே ஒண்ணுதானே நான் சொன்னேன், என் ஜனம் என்ன துதிக்கும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ என்னை ஆராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் நம்ம சொல்றோம் இல்லையா,
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. ஆமா அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆனந்தமே. ஆமா அல்லேலூயா ஆனந்தமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. ஆமா தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஆமா அவரது நாமம் அறிந்த இயேசுவின் அடைக்கலம். அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே. ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. நல்ல கைதட்டி அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் இப்படியெல்லாம் பலி செலுத்த வேண்டியதில்லை, என் துதியை சொன்னா போதும் என்று அவருடைய மனசில் ஒரு இருதயத்தில் எண்ணம் இருந்ததனால தான் ஏசாயா தீர்க்கன் இப்படி எழுதுகிறார். வாசிக்கலாம். 53ஆம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 53:12 நான் வாசிக்கும் போது அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவனாய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை. நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு பாவத்திற்கு பரிகாரமாய் ஒரு ஆட்டுக்குட்டியையோ ஒரு மாட்டுக்குட்டியையோ இல்ல ஒரு பறவையை எடுத்து பலி செலுத்த வேண்டும். அப்படி பலி செலுத்துகிறதை என் தேவன் விரும்பாதபடியினால் தன்னுடைய சொந்த குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நீங்க எல்லாத்துக்கும் பலி செலுத்த லைனா நின்றுகிட்டே இருக்கணும். அங்கங்க கோயில்ல நாங்க இன்னைக்கு ஆடு வெட்டுறோம், நாங்க நாளைக்கு ஆடு வெட்டுறோம், நாளைக்கு மாடு வெட்டுறோம், புறா வெட்டுறோம், கோழியை வெட்டுறோம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த இதெல்லாம் நீ செய்ய தேவையில்லை என்பதற்காகத்தான் ஏசாயா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிவிட்டார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. பாத்தீங்களா சிஸ்டர்ஸ், கர்த்தர் அறியாத பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, கவனிங்க. நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்கு இயேசு சிலுவைக்கு போனார். நீ இனி பலி செலுத்த வேண்டாம், நீ இனி பலியாக எதையும் வாங்க வேண்டாம், நீ எந்த பணம் கொடுக்க வேண்டாம், எந்த ஆடு வேண்டாம், எந்த மாடு வேண்டாம், எந்த புறா வேண்டாம், எந்த ஆசீர்வாதம் கொடுக்காது, நீ என்னை நம்பு, அவ்வளவுதான். ஆத்துமாவை ஊற்றி பாருங்க, அழகாய் சொல்லி அக்கிரம வாசிக்கலாம். தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்கு வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். நல்லவங்க கூட வேண்டி கேட்டுக்கிடலாம், ஆனா அக்கிரமக்காரருக்காக வேண்டுகிறார். நீங்களும் நானும் அக்கிரமம் செய்தோமே, தேவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிந்து அந்த காரியத்தை செய்தோமே, அதனாலதான் பைபிள் இப்படி சொல்லுது. பிரியமானவர்களே, இந்த தெய்வத்தை எப்படி விட்டு போக முடியும்? எவ்வளவு தியாகத்தை பண்ணிருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மனுக்குலத்திற்கு மனிதனாய் வருகிறார். அதனாலதான் இயேசுவை பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியணும். அக்கிரமக்காரில் ஒருவனாய் எண்ணப்பட்டு, ரெண்டு பக்கமும் கல்லணை போட்டு இயேசுவை நடுவில் போடுறாங்க. இருதயம் எவ்வளவு வலிக்குது, எவ்வளவு வேதனைப்படுது தேவனுடைய பிள்ளைகளே.
அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 53 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். இப்போ பைபிள் ஒரு கற்பனை கதை என்றால், பைபிள் ஒரு கற்பனை என்று சொன்னால் இதெல்லாம் ஏன் எழுதி வைக்கணும்? ஒரு தெய்வத்தை பத்தி நெருக்கப்பட்டாரு, ஒடுக்கப்பட்டாரு, அவமானப்பட்டாரு யாரையா எழுதுவாங்க? எழுத மாட்டாங்களே. அப்ப இது வேத புஸ்தகம். நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்பதற்காக உள்ளதென்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயக்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும். கவனிங்க ஐயா, ஆட்டுக்கு தெரியாது. ஆடு என்னை முடிவெட்ட கூட்டு போறாங்க, எனக்கு சாப்பாடு தர போறாங்க, எனக்கு தண்ணி குடிக்க போறாங்கன்னு ஐயா போவோம். ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, ஓல் மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக ஒரு ஆட்டை போல போகிறார். எப்படிங்க இந்த தெய்வத்தை மறக்க முடியும்? யாரு செஞ்சா இது மாதிரி? ஏன் கிறிஸ்தவம் வளருகிறது? ஏன் கிறிஸ்து வளருகிறார் என்றால் அவர் தியாகம் செய்திருக்கிறார். நீங்களும் நானும் உண்மையா இயேசுவே என்னை விடுவியும் என்று சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் வசனத்தை வாசிக்கும், அது 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாராலையா சொல்ல முடியும்? அதனாலதான் அவருடைய தாயார் என்று சொன்ன மரியாள் கூட எதுவும் பேச முடியல. யோசிங்க, ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட் பெஸ்ட் நான் சொல்றேன்? யோவான்ல எழுதியிருப்பாரு, நான் இவ்வுலகத்திற்குரியவனானால் இவ்வுலகத்தில் உள்ள என்னுடைய குடும்பமே போராடி இருக்கும் ஐயா. இப்ப என்னைய அடிக்க போறாங்க, நான் எந்த தப்பு பண்ணல, எங்க அம்மா என்ன விட்டுருவாங்களா? இல்ல உங்க பிள்ளை அடிச்சா நீங்க விட்டுருவீங்களா? உங்க பிள்ளை எவ்வளவு தப்பு பண்ணாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இனிமே பண்ண மாட்டான்னு சொல்லி கூட்டு வருவீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தெய்வத்தை அடிக்கும் போது அவர்களால் தடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? அவர் தேவனுடைய குமாரன். அதனாலதான் அவர் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்க அப்படி சொன்னார். இல்லைன்னா சொல்லி இருப்பாரு, இவங்களை பாருங்க அவங்கள பாருங்கன்னு சொல்லி இருப்பாரு. அதனாலதான் இயேசுவால் அன்றி ரட்சிப்பு விடுதலை கிடையாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்க போனாலும் சரி இயேசுவால் அன்றி. ஐயா யோசிச்சு பாருங்க ஐயா, இப்ப என்னை அடிக்கிறாங்க, எங்க அம்மா கேட்க மாட்டாங்களா? என்ன பெத்த தாய் என்ன விடுவாங்களா? நியாயத்துக்கு போராடுவாங்க. இந்த கோர்ட்டுக்கு போவாங்க, இந்த கோர்ட்டு ஜெயிக்கலன்னா பெரிய ஹை கோர்ட்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. என் பிள்ளை தப்பு பண்ணல. இயேசு என்ன தவறு செய்தார்? அவரை சிலுவையில் அடிக்கத்தக்க என்ன தவறு செய்தார்? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குடும்பத்தாலே கேட்க முடியல. அதாங்க தெய்வம். அதனால அவர் சொல்லுவாரு, இதை இவங்கெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்கலன்னு சொன்னால் இது தேவனுடைய திட்டம், நீங்களும் நானும் விடுதலை ஆவதற்காக. நல்லா பாருங்க, இயேசுடைய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வம்சத்தை யாரு சொல்ல முடியுங்க? இன்னைக்கு இல்லைங்க, 2000 வருஷமா பேசப்படுகிறது. 4000 வருஷம் இயேசு பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு கற்பனை கதை அல்ல, மத தலைவர் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, யாரு கூப்பிட்டாலும் விடுதலை கொடுக்கிறவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க கூப்பிட்டு பாருங்க, 5480 தழும்புகள் அவர் சரீரத்தில் உண்டு. தலையில முள்மூடி உண்டு. நீங்கள் அந்த முள்மூடியை பார்த்தா போதும், தழும்ப பார்த்தா போதும், சுகமாக்கப்பட்டுருவீங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். பிரியமானவர்களே, மறைத்து கொண்டோம். அவருடைய வம்சத்தை யாரால சொல்ல முடியும்? நான் ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்லி தரேன். இயேசுவை பிடிச்சுக்கிடுங்க.
இயேசுவை கூப்பிடுங்க, உதவி செய்ய கூப்பிடுங்க. உயிரை கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். எந்த வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன போராட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, வருவார். ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு ரத்தம் சிந்தினாருங்க, நாங்க இல்ல. இதான் சத்தியம். தன்னுடைய பிள்ளைகளே, அவர் நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டார். அந்த இயேசுவை தேடிதான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கட்டாயம் சொல்லுகிறேன், இந்த எனக்காகத்தான் இயேசு மரித்தார் உயிர்த்தார்னு உங்க கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா உங்க வீட்டில் இருக்கிற மொத்த பிரச்சனையும் க்ளோஸ். கைகளை தட்டி காத்துற மொத்த பிரச்சனையும் ஒண்ணு இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. இவர் மாயமாலம் பண்ண மாட்டாரு, இவர் மந்திரவாதம் பண்ண மாட்டாரு, இவர் எலுமிச்சம்பழத்தை வைக்க மாட்டாரு, இவர் புகையை போட மாட்டாரு. அவர் அவராகவே இருப்பார். நீ அவரை பார்க்கணும். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஆமா ஸ்தோத்திரமே, ஆமா. உயிருள்ள நாள் எல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோட்ட முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே, சொல்லுங்க, உலக தோட்ட முதல், ஆமா, எனக்காய் அடிக்கப்பட்டீ, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ இயேசுவே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, ஆமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, உயிருள்ள நாள் எல்லாமே. அதனாலதான் வேற யாருக்கும் இல்லாத சிறப்பு இயேசுவுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அவரு அப்படி போறாரு பாருங்க, ஆடு மாதிரி போறாரு. அவர் கொல்ல போறாங்க, அவரை அடிக்க போறாங்க, அவரை முள்முடி சூட போறாங்க, அவரை வாரினால அடிக்க போறாங்க, துப்ப போறாங்க, அவரை ரொம்ப கஷ்டப்படுத்த போறாங்க. அவர் தான் அந்த உலகத்தை உண்டாகினவர். அப்படி போறாரு என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக. இவர்களெல்லாம் பரலோகராஜ்யம் வரணுமே, இவங்க எல்லாம் யாரும் அழியக்கூடாது. நான் மரிச்சாதான் இவங்களுக்கு விடுதலை. நான் பலியா போடாதான், நான் தகன பலியா போடாதான், நான் பலியா போடாதான் உங்களுக்கு விடுதலை. எல்லாவற்றையும் சிலுவையிலே இறக்கிறார். அதனாலதான் ரோமர்ல பவுல் அற்புதமான ஒரு வசனத்தை சொல்றார். பிரியமானவர்களே, உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புற எல்லாம் அப்படியே ரோமருக்கு திருப்புங்க உங்க சிந்தையை. ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும், நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எது? மரணம். ஆதாம் பாவம் செஞ்சதுனால
ஆதாம் மீறினதுனால அவனோடு வந்த நிறைய ஜனங்கள் அந்த மரண ஆக்கினைகளே மாட்டினார்கள். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அந்த வசனத்துல இயேசு என்ன சொல்றார்? அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவர். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆதாமால நிறைய பேர் மரிச்சாங்க. தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஒரு பாவையால எல்லாரும் பாவமாகப்படுறான். இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவினால அநேக பாவிகள் இயேசுவிட வருகிற. கைகளை தட்டி இது மாதிரி ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல யாருக்கு கிடைக்கும்? ஒருத்தர் பாவம் பண்ணாரு, ஆதாம் பாவம் செஞ்சாரு. பாவம் செஞ்சதுனால அந்த காலகட்டத்தினால அநேகர் மரணத்தை பார்த்தாங்களா. இப்ப இயேசு என்ன ரட்சகர் உயிரோட எழுந்ததுனால நாம பாவியா இருந்து இன்றைக்கு அவரை ஆராதித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போறோம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாக்கியம் பிரியமானவரே, தேவ ஜனமே, இந்த இயேசு கிறிஸ்துவினால எவ்வளவு மேன்மை நமக்கு, எவ்வளவு கனம் நமக்கு. இந்த இயேசு கிறிஸ்துவினால பாருங்க, அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்ததுனால நாமும் அவரோட உயிரோட எழும்ப போகிறோம். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் பாவம் செஞ்சு அந்த டீமோட மரிச்சிட்டாங்க. இப்போ இனிமே யாருமே மரிக்க கூடாது என்பதற்காக, இவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை என்னையும் பார்த்து உருவாக்கினவர் இந்த பூமியில தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையை சொல்லுகிறேன், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். ஆமென். இந்த அமாவாசை நாள்ல உன்னை நீ ஒப்பு கொடுக்கணும், உன்னை பலியா ஒப்பு கொடுக்கணும். வேண்டாம் எனக்கு கோபம், வேண்டாம் எனக்கு எரிச்சல், அது என்ன எனக்கு பெருமை, பொருளாசை, பெருமை, இச்சை, என்ன இது? என் இருதயம் எல்லாம் இயேசுக்கு நேராய் இருக்கணும். ஒரே ஒருத்தனால அநேகர் மரணத்தை பார்த்தாங்க. இந்த ஒருவரால அநேகர் நித்திய ஜீவனுக்குள்ள போக போறாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். அதுதான் கிருபை, அதுதான் கிரேஸ், அதுக்கு பேர் தான் கிருபை. ஆமென் சொல்லுங்க. ஜீவனை பார்க்கிலும் பெரியது பரமனின் ஈவின் சிறந்தது, எனக்கு இலவசமானது, அது தேவ கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் பெரியது பரமனின் ஈவின் சிறந்தது, எனக்கு இலவசமானது, அது தேவ கிருபையே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. இயேசுவோடு வாழ்வது உயர்த்தி வைத்தது, அதுதான் கிருபை. ஆமா, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானது. இந்த கிருபையினாலதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். இல்லைன்னா நம்ம ஒருத்தர் கூட ஒன்னதுக்கு ஆக மாட்டோம். அந்த ஒரே ஒன்று கிருபை. எத்தனை முறை குடித்தாலும், எத்தனை முறை கெட்ட வார்த்தை பேசினாலும், எத்தனை முறை பொண்டாட்டி அடித்தாலும், எத்தனை முறை திருடுத்தனம் பண்ணாலும் கிருபை. அவர் ஒருத்தர் ரத்தம் சிந்தினதுனால தான் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க. இல்லைன்னா பழைய ஏற்பாட்டு காலம் மாதிரி எல்லாரையும் விட்டு கல்லெறிஞ்சே என்ன பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஆண்டவரை நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஆமீன். இது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அசட்டை பண்ணப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு நிறைந்தவரும் நமக்காக உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவை பாருங்க, இயேசுவை பாருங்க, இயேசுவை பாருங்க. வாய் திறந்தா இயேசுன்னு சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் விடுதலை வந்துக்கிட்டே இருக்கும். கோவம் வருதா, இயேசுவே எனக்கு கோவத்தெல்லாம் போக்கு சொல்லுங்க. இயேசுவோட வாழ பழகுங்க. ஆமீன் சொல்லுங்க. அப்படியே ஜெபிக்கும்படியெல்லாம் எழுந்து நிற்கலாம்.